ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விக்கி விஸ் யூடியூப் சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறமா உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு அக்ரி ஃபார்மேட் சம்மந்தமாக ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி உங்களோட ஆதரவு கொடுத்துட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி உங்களோட ஆதரவு வந்து கொடுத்துட்டே இருங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரொம்ப நாளாக நம்மளோட சேனலில் வீடியோ வராமல் இருந்துச்சு. அந்த கேப்பில் நம்மளோட ஃபார்மில் வந்துட்டு என்னென்னலாம் மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்றத ஒன்றா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்மளோட செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் மாற்றம் வந்துட்டு நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம பேனல் சீட்டை வச்சுட்டு ஒரு பக்கம் மட்டும் செட்டை அடைச்சிருக்கோம். அது வந்து இன்னொரு பக்கமும் அடைக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் இந்த செட்டை அடைக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, மழை பெஞ்சுன்னா ஒரு குட்டியும் கழட்டி விடணும், அந்த பக்கம் போய் மழைக்கு நனையும். இப்போ வந்து நம்ம இந்த செட்டு போட்டிருக்கனால இப்போ இதுக்குள்ளேயே நல்லா நின்றுக்கிறது. இதே மாதிரி அந்த பக்கம் நம்ம போட்டோம்னா எல்லா பக்கமும் குட்டிகள் வந்து மழைக்கு நனைஞ்சிருமோன்ற பயம் இல்லாமல் நம்ம வந்துட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட ஃபார்முக்கு வந்துட்டு நிறைய புது வரவுகள் வந்திருக்கு. அது என்னன்றதையும் கண்டினியூஸாக பார்க்கலாம். நீங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ்க்கு இன்னும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணி வச்சு. இதோட புது வரவில் இவன் தான் இப்போ கடைசியாக 2 நாளைக்கு முன்னாடி வந்தவன். இது வந்துட்டு பெண் குட்டி தான். இதை பார்ப்பீங்க, இதோட தாய் தான் இது. அதோட கலர் மாதிரி போட்டிருக்கு. அந்த ஒரு குட்டி பார்த்துருப்பீங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த செவலை குட்டி பக்கத்தில் ஒரு 3 குட்டி நிற்கிது. ஒன்று செவலை, ஒன்று பிளாக்கு, ஒன்று வந்து ஒயிட்டில் நிற்கிது. இந்த 3மே நம்மளோட தோட்டத்துக்கு வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி உள்ளே வந்தது. இதுவுமே 3மே வந்துட்டு பொட்டை குட்டி தான். அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே வாங்க. இங்கே வந்துட்டு ஒரு வெள்ளை கலரும் ஒரு சாம்பல் கலரும் ஒரு பிளாக் கலர் இருக்குது. அது வந்துட்டு அங்கே இருக்கு பாருங்க, அந்த பிளாக் கலரோட குட்டி. ஆனால் அது ரெண்டுமே வந்துட்டு ஆண் குட்டி. மொத்தம் வந்துட்டு 3, 5, 6 குட்டி 6 குட்டி இருக்குது. அதில் 2 மட்டும்தான் நம்மளுக்கு வந்துட்டு கெடா குட்டி கிடைச்சிருக்கு. மற்ற எல்லாமே பேங்க் தான். ஏன்னா பெண் குட்டிகள் தான் நம்மளுக்கு வந்து பேங்க்கு. அது வந்து நம்மளுக்கு அடிக்கடி குட்டி வந்து கொடுத்துட்டே இருக்கும். நம்ம பண்ண வந்துட்டு விரக்தி ஆகுறதுக்கு வந்துட்டு பெண் குட்டிகள் தான் நம்மளுக்கு வந்துட்டு உதவியாக இருக்கும். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த செவலை குட்டியோடது. நம்ம ஃபார்ம்ல இருக்கிறதுலயே ஒரு விசித்திரமான குட்டி இதுதான். இப்பயே அதோட தாயோட காதுக்கு நிகராக காது வந்து வளர்ந்துருச்சு. இந்த ஒரு குட்டி வித்தை மட்டும் நம்ம வெளியில இருந்து வாங்கி நம்மகிட்ட வந்து குட்டி போட்டிருக்கு. இது வந்துட்டு பெண் குட்டி தான். மற்ற எல்லா இதுவுமே நம்மளோட பண்ணையிலே உருவானது, நம்ம இங்கே கையிலேயே வச்சிருந்தது. இதோட காது வந்து நம்ம ஜமுனாபாரி அந்த சைஸ், அந்த ஆட்டோட காது மாதிரியே இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்கு. இந்த கோழி குண்டு வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. எப்படி நம்ம உருவாக்கணும் எல்லாமே நம்மளோட சேனலில் வீடியோஸ் இருக்குது. பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோட லிங்க் வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். அதையும் மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன், இல்லாட்டினா டிஸ்கிரிப்ஷன் ஆர் கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு பின் பண்ணுறேன். மறக்காமல் பாருங்கள். இதுக்குள்ளே பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சேவல் ஒன்று வாங்கியிருக்கோம், சண்டை சேவல். இது வந்துட்டு ஈயக்காலில் இருக்குது. நல்லா லைனேஜான சேவல். நம்மளோட ப்ரீடிங் பர்பஸ் கண்டி வச்சுருக்கோம். இதோட பேர் வந்துட்டு வெளியில் வந்துட்டு மேய்ஞ்சிட்டு இருக்குது. அது வந்துட்டு இவ்வளோ நேரம் உள்ளதாக இருந்துச்சு. நம்மளோட கூண்டு வந்து ரொம்ப சேதம் அடைஞ்சனால அதுலேருந்து தவி வெளியில் ஓடிடுச்சு. அதை நீங்கள் பார்க்கலாம். அது வந்துட்டு பிளாக் கலரில் ஒயிட் புள்ளியில் வந்துட்டு அமைஞ்சிருக்கு. இதே மாதிரி நம்மகிட்ட இன்னொரு பேர் இருக்குது, அது வந்து கூவத்தாடி பேர். வாங்க இப்போ உங்களுக்கு அதையும் காட்டுறேன். இந்த கூண்டுக்குள்ளே தான் நான் சொன்ன அந்த கூவத்தாடி பேர் வந்துட்டு இருக்கு. இது ஒரு கூண்டு. இதில் வந்துட்டு அந்த ஈயக்காலை வந்துட்டு நைட் ஆனால் அடைச்சிரும். உள்ள வந்துட்டு கூவத்தாடி இருக்குது. இப்போதைக்கு நம்மளோட ஓன் நெக்ஸ்ட் கண்டி இருக்குது. இன்னும் எதுவும் எக்கு வந்து ஹேச்சிங் எதுவும் ஆகலை. ஃப்யூச்சரில் வந்துட்டு பட்டாவோ இல்லை சேவல்ஸோ பெரிய ப்ரீடிங்க்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வந்துட்டு சேல்ஸ்க்கு அப்டேட் பண்ணுவோம். மறக்காமல் நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ இந்த கூவத்தாடி வந்து உங்களுக்கு நல்லா தெளிவாகவே காட்டுறேன். இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். இது கூவத்தாடியில் வந்துட்டு மயில் பட்டா நம்மகிட்ட இருக்கிறது. ஒரு 9 months ஆகுது. இப்போ தான் கூவுது, நல்ல முகச்சல் ஸ்டேஜில் இருக்குது. அது கூட வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு பிளாக் கலரில் கூவத்தாடி ஃபீமேல் வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுதான் நம்மளோட பேரண்ட்ஸு. இதுக்கப்புறம் நம்ம இதிலேருந்து சிக்ஸ் எடுத்து ஃபியூச்சரில் வந்து நம்ம வந்து அந்த சேல்ஸ்க்கு அப்டேட் பண்ணுவோம். நம்ம வந்துட்டு இப்போ சண்டை கோழியெல்லாம் பார்த்தோம். இது வந்துட்டு நாட்டுக்கோழி. நம்மகிட்ட ஒரு கோழி வந்துட்டு இப்போதைக்கு அடையில் இருக்குது. நம்மகிட்ட ஹேச்சிங் ஆன குஞ்செல்லாம் நம்ம வந்துட்டு தனியாக ஒரு இதில் அடைச்சி அதுக்குள்ளே ஹீட்டுக்கு வந்துட்டு குண்டு பல்பு போட்டு வச்சுருக்கோம். உள்ள சாப்பாட்டுக்கான இது எல்லாமே வச்சுருக்கோம். இந்த இடத்துல ஒரு கோழி வந்துட்டு நம்ம வந்து அடை வச்சுருந்தோம். எல்லாமே இதில் பொறிச்ச குஞ்சுகளெல்லாம் உள்ளே விட்டாச்சு. அதோட இது வந்துட்டு குட்டியை பிரிய மனசு இல்லாமல் அந்த கோழி வந்து இங்கேயே உட்காந்துருக்கு. பின்னாடி இருக்கிற கூண்டு பார்ப்பீங்க, அதுக்குள்ளேயும் ஒரு கோழி வந்துட்டு அடை வச்சுட்ருக்கு. அதில் ஒரு 10 முட்டை வச்சுருக்கோம், அடையில் இருக்குது.
நல்லா பாருங்க. ஃபியூச்சரில் நாட்டுக்கோழி தேவைப்படுறவங்கள நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். இப்போதைக்கு சேல்ஸுக்கு எதுவும் இல்லை, யாரும் கேட்க வேண்டாம். சேல்ஸ்க்கு இருக்கிறப்ப நாங்களே அப்டேட் பண்ணுறோம். இந்த வீடியோவில் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்மளோட ஃபார்மில் இது வரைக்கும் நம்ம வீடியோ எடுக்காத கொஞ்ச நாளில் நடந்த மாற்றங்கள். இன்னும் நிறையா மோர் வீடியோஸ்க்கு நீங்கள் நம்மளை பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் கூட சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம கூட இணைஞ்சிருங்க. இதே மாதிரி வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அவங்களையும் ஒரு லைக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் விஷ்ணு.